சேம் சேம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி வித் கேரக்டர்ஸ்ங்கிற அந்த சீரியல் ட்ராக்கை வந்து விட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு ஆக்சுவலி வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரியல் ஜீ தமிழ்ல டிஃப்ரெண்டா ஓடிட்டு இருக்கிற அயலிங்கிற சீரியல் தான். இந்த சீரியல்ல வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதுல வந்து ஹீரோயினி வந்து பார்க்கும்போது கொஞ்சம் சாதுவா இருப்பாங்க. பட் ஆனா அவங்க நிஜமாவே ஒரு போலீஸ் ஆபீசர். அவங்க அம்மா வந்து ஏதோ ஒரு விஷயத்தினால இறந்துடுறாங்க. அப்பையில இருந்து அவங்க மேல ஒரு கெட்ட பேர் சுமந்தது. அதை எப்படி கிளியர் பண்றாங்க. அப்புறம் இவங்க கல்யாணம் பண்ணி போற வீட்ல சில மிஸ்ட்ரி சீக்ரெட்ஸ் சில விஷயங்கள் எல்லாம் நடக்குது. அவங்க வந்து போலீஸா இருந்துகிட்டும் ஒரு குடும்ப பொண்ணா இருந்துகிட்டும் ரெண்டையும் எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறதா இந்த ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் நான் இந்த அயலிங்கிற சீரியலை ஃபர்ஸ்ட் பார்த்தப்பவே இத பத்தி ரிவ்யூ பண்ணணும்னு நினைச்சேன். பட் நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து அதுல கிளியரா இல்ல ஆக்சுவலா சொல்ல போனேன்னா. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அது வந்து எனக்கு மீனிங்ஸ் புரியல சில விஷயங்கள்ல. அப்புறமேட்டு அயலிங்கிறத வந்து ஒரு சாமியோட நேம் சொல்றாங்க. இதுவே வந்து பல லாங்குவேஜ்ல வந்து என்ன மாதிரி பேர் யூஸ் பண்றாங்கன்னா ஜகாதரி அப்படின்னு சொல்லி ஒரு நேமு. ஜகாத் அப்படிங்கிறது வந்து த வேர்ல்டு, அதாவது உலகம் புல் எர்த்த தான் ஜகாத்ன்னு சொல்றாங்க. தரதி அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. அது வந்து ஹோல்டர் இல்லைன்னா மதர் ஆர் நர்ஸ்ன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இது ஒரு பெங்காலி சீரீஸ்ல இருந்து கிரியேட் ஆன ஒரு ஸ்டோரி. ஆனா வந்து நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் அயலின்னு இந்த நேமை யூஸ் பண்ணியிருக்காங்க. மத்த ஊர்ல எல்லாம் ஜகாதிரி அப்படிங்கிற பேரையே எல்லா லாங்குவேஜுக்கும் நேம் போட்டுட்டாங்க. இதுல வந்து டிஃப்ரெண்டா மத்த சேம் சேம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சீரியலோட அந்த பாகத்திலோட டிஃப்ரெண்ட்ல என்னன்னா நேம் டிஃப்ரெண்ட் தமிழ்ல, ஆனா கதை சேம். ஆனா மத்த ஊர்ல எல்லாம் ஐ மீன் பெங்காலியோட சேர்த்து மத்த ஊர்ல எல்லாம் ஜகாதிரிங்கிற நேம் சேமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்டோரியும் சேமா இருக்கு. நிறைய பேர் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வச்சு கிரியேட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் சோ குட் டு வாட்ச். அதோட பெண்கள் வந்து கிச்சன்லயே இருக்கணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி கூட போலீஸ் ஆஃபீஸரா இருக்கிறப்ப பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஸ்டோரி தான். இதே மாதிரி இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் வந்து நல்லா இருக்கும்னு நம்புறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.